தன்னை தயவு குறித்த இந்த சார்பர்கள் அனைவருக்கும் நிறைவான கூட்டம், நிறைந்த கூட்டம். எப்படி சொன்னாங்க, எப்போ முயற்சி தான் அறுத்து விட போறான் அப்படின்னு மாணவர்களுடைய பற்றியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏன்னா நானும் கல்லூரி காலத்தில் 20 வயதுல எப்போ முடிப்பாங்க அப்படின்னு காலகட்டத்தில் மதுரை கட்டத்தில் எப்போ பாரு உங்களுக்காக ஏதோ சமயத்தில் நடக்குது. எங்களுக்கு வாரம் ஏதாவது ஒரு செமினார் இருந்துகிட்டே இருக்கும். இளசவங்களாம் நல்லா தெரியும். அந்த 2 விஷயங்கள் அதுக்காக தெரியப்படுத்த முடியும். அப்படி கருத்தரங்குகள் மூலமாக வளர்ந்தவர்கள் நாங்கள். அது 2 என்ன அப்படின்னாக்கா, நீங்க உங்களை எவ்வளவு தூரம் வளர்த்துக்க முடியும். குறிப்பாக எம்ஏ வரைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ மாணவர்கள், அதுதான் உங்களுக்கு பிற்காலத்துக்கு வரும். நீங்க ஆய்வில் இறங்கிலோ அல்லது முனைவர் பட்டமோ அதாவது ஏதோ ஒன்றை தேடி நீங்க போயிட்டு இருக்கிறத, நீங்க எம்ஏ வரைக்கும் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் அறிவு சார்ந்த விஷயம். அதனால அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான் எவ்வளவு விரைவாக முடிக்கணும் அவ்வளவு விரைவாக முடிச்சிடறேன். நான் முதல்ல வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் வழி இல்லாம என்னை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன காரணம்னா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாம மைனஸினுடைய வெளிவராத சில கட்டுரைகளை அந்த காலத்தில் என்னுடைய பேராசிரியர் அரசு அவர்களுடைய ஆசீர்வாதத்தால அன்னைக்கே நாங்கள் செஞ்சு முடிச்சோம். இன்னைக்கு காலையில் சார் வந்துருக்கணும், வரலாம்னு நினைக்கிறேன். ஏதோ வர முடியாத சூழல் போல. முதல் தொடக்க விழாவுக்கு சாரும் இறுதி விழாவுக்கு அவருடைய மாணவராகி நாங்கள் வந்து ஒரு கோயில் செய்தா இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே போல இந்த நேரத்தில் மைலேசியை பற்றி மட்டுமே ஆய்வு செய்த அபிராமி அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். அவங்க கடம்பூர்ல ஆசிரியராக இருக்காங்க. மைலேசியை பற்றி முழுவதுமாக ஒரு பிஹெச்டி பண்ணவங்க சார்கிட்ட தான் பண்ணாங்க. அது புத்தகமாக சார் தான் அவங்க என்கரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். சரி, நேரடியாக நான் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன். ஒரு 125 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த 125ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாரும் வந்து கூடியிருக்கோம். மைலேசின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை பற்றி காவியில இருந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. மைலேசின்றதை பொறிச்சு அவருடைய சமயம் சார்ந்த ஆய்வா இருக்கும், பௌத்தம் சார்ந்த ஆய்வா, சமணத்தில் இருக்கிற பௌத்தம் சார்ந்த ஆய்வா இருக்கும், திருப்பூர் தொடர்பா இருக்கும், மறையல் சார்ந்தா இருக்கும், கல்வெட்டு சார்ந்தா இருக்கும், மொழியல் சார்ந்தா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணத்துல ஏதாவது ஒரு இறைப்பட வரலாறாவது அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுல எனக்கு கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அவருடைய பண்பு ஆளுமை அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப இப்படி எடுத்துக்கலாம். இப்ப சமயத்தினுடைய இதுல அவருடைய ஆய்வு எப்படி இருந்தது, கலையில அவருடைய ஆய்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. அப்ப அதை பார்த்தீங்கன்னா காலையில இருந்து எல்லாருமே மேக்சிமம் பேசிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் அவரை கேட்டேன். சரி சார், ஆளுமை சார்ந்ததுனால நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது சரி, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருடைய ஆளுமைன்னு சொல்லும்போது பண்பு ஆளுமைன்னு சொல்லும்போது இப்படி ஒரு டைட்டில்ஸா எடுத்து நம்ம பண்றதை விட அந்த ஆய்வுகளுக்குள்ள அவருடைய முகம் என்னவா இருந்துச்சு, ஒரு வகையான ஆளுமை தானே, ஒரு பண்பு ஆளுமை தானே அப்படிங்கிறதால அவர் ஒரு விஷயத்தை எப்படி ஒரு வீட்டு உருவாக்கம் செய்வாரு, எப்படி ஒரு ஐடியாலஜி உருவாக்குவாரு, ஒரு கதைகளின் வழியாக எப்படி ஆய்வு நிகழ்த்துவாரு, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றது வழியாக எப்படி ஒரு ஆய்வு நிகழ்த்துவாரு, களப்பணிகளின் மூலமாக எப்படி ஒரு ஆய்வு அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போலாமா நான் நினைக்கிறேன். நான் எவ்வளவு சுருக்கமா முடிக்கிறோமோ உங்களுக்கு போர் அடிக்காம முடிச்சுவேன். எப்போ உங்களுக்கு போர் அடிக்கிறது யாராவது கை கொடுத்தா நான் நிறுத்துவேன். ஆனால் நீங்க கவலைப்பட வேணாம். நான் ஏன்னா எல்லாருக்கும் காலையில இருந்து மிக ஒரு சோர்வை அது நிறைய தெரியும். நான் எவ்வளவு சுருக்கமா சொல்லுவாங்க. முதல்ல நான் அப்படியே ஒரு பாயிண்ட்ஸா கொண்டு காமிச்சிட்டு போறேன். நீங்க அதை வச்சுட்டு ஒரு டெவலப் பண்ணிக்கணும். அது மாதிரி தான் இருக்கக்கூடிய ஷார்ட் டைம்லையும் நான் அதை பண்ணிடுறேன். இப்போ பொதுவாக முதல்ல ஒரு டாக்குமெண்டேஷனாக எப்படி இயங்கியிருக்காரு, ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஆவணக்காரர் தமிழியல் ஆய்வு சூழல ஆவணக்காரராக எப்படி இயங்கியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஆசிய நாடுகளுக்கு வருகை குறித்த தேச சபை பாதிமார்கள் அதில் இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயத்துல வராங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ராபர்ட் சீவல் ஆகட்டும், அலெக்சாண்டர் கனிங்ஹாம் ஆகட்டும், அல்லது பீலர் ஆகட்டும், மார்ஷல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வேலை தேதியுடைய ஆட்களுடைய நபர்கள் வராங்க இல்லையா, அந்த ஆகியவர்கள் அவர்கள் மூலமாக தான் நமக்கு இங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணுங்கிற எண்ணமே நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டாக்குமெண்டேஷன் பண்ற எண்ணத்தை நம்ம வச்சுக்கணும். ஏன் அந்த ஒரு போட்டோ நம்ம எடுத்துக்க மாட்டோம். போட்டோ எடுத்தா ஆயில் வந்துடும். இன்னைக்கு கூட அந்த ஒரு முதல் நம்பிக்கை நல்ல டாக்குமெண்டேஷன் நம்ம என்ன பண்ணணும் பண்ண மாட்டோம். அப்புறம் எழுதி வைக்கக்கூடிய மரபுங்கிறது நம்ம கிட்ட ஒன்று இல்லை. எழுதாம எழுதிங்கிறது வேதத்துக்கு மட்டும் கிடையாது. தமிழ் சூழலையும் நிறைய விஷயங்கள் நம்ம எழுதாம என்ன பண்ணி அப்ப டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடியது மகிழ்ச்சிங்க அவர்கள் எப்படி ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 19ஆம் நூற்றாண்டு தமிழ். இதை நீங்க நல்லா பார்க்கலாம். அந்த புத்தகத்தை
அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம்னு சொன்னாலும் கூட ஒரு எழுத்தினுடைய வரிவடிவம் எப்படி இருக்கும், அச்சுவாரம் எழுதக்கூடியது எப்படி இருந்தது, அரேபிய எழுத்துக்கள் என்ன மாதிரி இருந்தது, அப்புறம் பொதுவாக அச்சு கூட விதங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, அது அவருக்கு வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா ஒளிவியல் அப்படின்னு ஒரு பகுதி வச்சிருப்பாரு. அது யாராவது என்னென்ன விஷயங்களை வந்து வெளிப்பட்டு போன பகுதின்னு அவர் சொல்லுவார். அப்போ சிறப்பாக சொல்லப்படக்கூடியது ஒளிவியலாக சொல்லி அதனூடாகவும் அவர் தன்னுடைய கருத்துக்களை வந்து நிரூபிக்கிறார். அந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா 1835 நிறுவன கல்வி சட்டம் பத்தியா அந்த கல்வி சட்டம் வந்து கோட்டையில நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்வி சட்டத்தை பற்றி மிக விரிவாக வந்து அவர் சொல்லியிருக்கார். அந்த கோட்டையில நிறுவனத்தில் வந்து இந்த சென்னை கல்வி சட்டத்துல தமிழ் எங்க எப்படி இருந்துச்சு, அவருடைய வரிவடிவங்கள் என்னவா இருந்தது, அரபிக் லேட்டர்ஸுக்கும் தமிழ் லேட்டர்ஸுமான வித்தியாசங்கள் என்ன, அச்சுக்கூடங்களுடைய பயன்பாடுகள் என்னவாக இருந்தது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு தமிழ் புலவர்களுடைய வரிசைகளையும் அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் உறவுகளுக்கு பெரிய பட்டியல் கொடுப்பாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பா இருக்கும். அப்போ ஒரு கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு சான்றாக அமையும். இதுக்கு நிகராக சொல்லக்கூடிய இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா மறைந்து போன தமிழ் நூல்கள். இந்த மறைந்து போன தமிழ் நூல்களை பார்த்தீங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை பற்றி பேசக்கூடிய விவாதங்களை முன்னெடுத்த போது இந்த புத்தகம் வெளிவருகிறது. இந்த புத்தகம் 1959 முதல் பதிப்பாக வெளிவருகிறது. இதெல்லாம் அகப்பொருள்னா என்ன, புறப்பொருள்னா என்ன, காவியம்னா என்ன, பிரபந்த நூல்கள் என்ன, இதை எல்லாமே எதையெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மயிற்சி அவர்கள் பெரிய பட்டியல் போட்டுக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நான் கணக்கு பண்ணி பார்த்ததுல ஒரு 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகள் சொல்லுது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 333 நூல்கள் பற்றிய குறிப்புகள் எவ்வளவு இருக்கும். இதுல இசை நுணுக்கம், இந்திரகாடியம், பஞ்சமரபு, கூத்தநூல், பரத சேனாதிபதியம், பெருநாகை, திருநாகை, சோத்துக்கடிசை, சிற்றிசை, பேரிசை, இது மாதிரி எந்தெந்த நூல்கள் எல்லாம் இல்லைங்கிற இசை சம்பந்தமான நூல்கள் இருப்பாங்க. நீங்க நம்ம தமிழ் இசை பற்றி பேசணும் இல்லையா, தமிழ் இசைக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருந்தது அப்படிங்கிறது எதையெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாத நூல்களை பற்றிய பட்டியலை அவர் கூட சொல்வார். இதில் பஞ்சமரபு, கூத்தநூல், பரத சேனாதிபதியம் இதையெல்லாம் வந்து இப்போ அண்மையில் வந்து பதிப்பிச்சாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமரபுலாம் வந்து பொள்ளாச்சி மகாலின் ஐயாவுடைய அந்த ட்ரஸ்ட் மூலமாக பதிப்பிச்சிருக்காங்க. அது கிடைக்குது. இசை சம்பந்தமாக நம்ம இழந்து போன பகுதிகளை அவர்கள் இதனுடைய காட்டியிருப்பாங்க. எவ்வளவு புத்தகங்கள் தமிழ் சமூகம் இழந்து இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆவணப்படுத்தலாக அது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாசன செய்யும் பற்றி யாராவது பேசிட்டு நினைக்கிறார். இந்த சாசன செய்யும் பற்றிங்கிறத ஒரு கவிதை கடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் சொல்லலாம். அது முழுக்க கொஞ்சம் புரிஞ்சு படிச்சோம்னா ஒரு கவிதையை படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 146 செய்திகளை வந்து அவர் பட்டியலிருப்பார். எது புதுக்கோட்டையில இருந்து, செங்கல்பட்டுல இருந்து, வடாக்காட்டுல இருந்து, திருவாரூர்ல இருந்து, சித்தூர், ஆந்திரா, மைசூர் இப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய அந்த சாப்பாதாரங்களை கவிதை கடையில் இருக்கக்கூடிய ஒரு 46 செய்திகளை அவர் சாசன மஞ்சரியாக நிலப்படிப்பார் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சரி அப்படின்னா தொகுப்புலாம் வேற ஒன்றும் இல்லை. இதில் நம்ம சொல்லல ஆத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. அப்ப அது மஞ்சரி அவர் ஏற்பட்ட சாசன செய்யுள் மஞ்சரி, சாசனங்களில் இருக்கக்கூடிய செய்யுள்களுடைய திரட்டு அப்படிங்கிறதா அவருடைய. அப்ப இந்த புத்தகம் நமக்கு கல்வெட்டு சான்றுகள் நிறைய வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா கைகேசியை இன்னைக்கு நாம ஏன் கொண்டாடிட்டே இருக்கோம் அப்படின்னா பல இடத்துல வந்து முதல் அவர் தான் வந்து விஷயத்தையே சொல்றாரு. உதாரணமா 3ஆம் நந்திவர்மனை சொல்லக்கூடிய தென்னாலிராய இந்த நந்திவர்மனை பற்றி தமிழில் முதல் எழுந்தது வந்து கைகேசியம் தான். முதல் நூல் அவரோட. அதே மாதிரி சேரனுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய கருவூர் வந்து எந்த பகுதியை சேர்ந்தது என்பதை அந்த காலகட்டத்தில் ராஜையர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்குள்ளும் தான் வந்து யாரு அப்படிங்கிறதும் தமிழினுடைய அடையாளங்களை மீட்டு கொண்டு வரக்கூடியதையும் மகிழ்ச்சி முதன்மை இடத்தை வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் முதல்ல அவர் எதையெல்லாம் வெளியிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழினுடைய ஆவணத்தை கொடுக்கக்கூடியவருக்கு எப்படி இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆவணப்படுத்துவதிலே முக்கியமானதா ஒரு 19ஆம் நூற்றாண்டு தமிழர்கள் சொன்னதாலதான் காணாசு ஒரு மாடர்ன் லிட்டரேச்சருக்கான நாடு. அதே இல்லாம நம்ம திறனாய்வாளர் இதெல்லாம் வந்து சொல்றோமோ அதை சொல்லுவார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நீங்க வந்து ஒரு சொல்றாரு பாருங்க. இன்றைய இலக்கியத்துக்கு எல்லாம் சாதாரணமான நேற்றைய சூழ்நிலை, சமுதாயம், காரியங்கள் நமக்கு மிகவும் அவசியமாக தெரிய வேண்டும். மகிழ்ச்சி நேந்திரசாமி இலக்கிய துறையில் இந்த அடிப்படை பணியை மிகவும் சீரிய முறையில் 19ஆம் நூற்றாண்டு தமிழரின் என்ற நூலில் துவங்கி வைத்திருக்கிறார். தர மதிப்பீடு செய்வதற்கும் வளர்ச்சி தேக்கங்களை கவனிப்பதற்கும் இந்த நூல் அடித்தளம் போட்டு கொடுத்திருக்கிறது. இது காணாசு அவர்களுடைய மதிப்பு. காணாசு யாருடைய ஆய்வு பெருசா கொண்டாடினாலும் கிடையாது.
முக்கியமான ஒரு நபராக. சரி சார், ஒரு ஆவணப்படுத்தல ஒரு விஷயம் இருந்தா இருட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை தந்துக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அது ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாண்டியர் பட்டயத்திலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான பட்டயம் பார்த்தீங்கன்னா வேடிக்குடி செப்பேடு. இந்த வேடிக்குடி செப்பேடு வழியாக தான் நமக்கு புதைப்பொருள் ஆராய்ச்சியில அதில் இருக்கக்கூடிய வேடிக்கை பற்றிய ஆய்வு இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும். இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்ததா நமக்கு இந்திய புதைப்பொருள் ஆய்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்படக்கூடியது தான் இந்த களப்பிரர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ ஒரு ஆய்வே தொடர்ந்து 1920 தான் இந்த சாசனம் நமக்கு கிடைக்குது. அதுபோலதான் களப்பிரர்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சகலா பாண்டிய மன்னர்கள் பகியாக சாலை முதுகுவி பெருவழி பாகனூர் கூட்டம் என்று சொல்லக்கூடிய வயநாட்டி ஒற்றைக்கிழார் நற்பர் என்னும் அந்தனை கொண்டு ஒரு வேட்டியை நடத்துகிறார். வேட்டி நடத்தப்பட்டதுதான் அது வேட்டிக்குடியாக மாறுது. வேட்டிக்குடியை பற்றி செப்பெடுத்ததால அது வேட்டிக்குடி செப்பாளர். இந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அப்புறம் கடுக்கோட்டில் பாடிய வருகை மற்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது இவருக்கு அந்தஸ்துக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தானமாகப்பட்டிருக்கக்கூடிய அந்த லேண்ட் அவங்க கையிலிருந்து போயிடுது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி போனதுனால அவருடைய உரிமைகளையும் போயிட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த உரிமைகள் எப்ப வருது அப்படின்னு சொன்னா கொட்டன்கால் வழிவந்திருக்கக்கூடிய காமக்காடி சுவரஞ்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சிக்கு வரும்பொழுதுதான் அது மறுபடியும் அவருடைய கைக்கு வந்தது. சார், இந்த இடம் தான் எங்களுடைய இடம் தான் அண்ணன் போய் சொல்றாங்க. மன்னர்கிட்ட அவ மன்னர்கிட்ட சொல்லும்பொழுது அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்கலாம். அவ வேண்டி பேட்டதான் கொண்டு வந்து என்ன பண்றாங்க, காட்டி அந்த ஆவணத்தை காட்டி தன்னுடைய உரிமையை மீண்டும் பெற்றார். இந்த சாசனம் தெரிந்து வந்த பிறகுதான் களப்பிரர்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறதே தெரியும். ஒரு காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் ஆண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயமே இந்த செப்பேட்டை கொண்டுதான் நிறுவப்படும். ஆய்வுகளும் அவர்தான் தொடருது. இந்த பட்டயத்தில் காலப்படக்கூடிய களப்பிரன் என்னும் கரியரசர் என்னும் வாசகத்தை கொண்டும் அகநானூரில் வரக்கூடிய கடற்குடி திருத்தணி கல்வர் கோமான் மழபுல வழங்கிய மாவன் கூலி அகநானூறு 61வது பாட்டு இந்த சொல்லை வழிகளை கொண்டுதான் களப்பிரனுடைய ஆகிய முதல் தொடர்ந்து இந்த கே நீலகண்ட சாஸ்திரி ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஐயா ஆகட்டும், சதாசிவ பண்டாரர் ஆகட்டும், எல்லாரும் இந்த வேலையில சும்மா போற போக்குல சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஆனா மைனேசி மட்டும்தான் இது ஒரு நூலாக தெரிவிக்க முடியும். எந்த ஒரு பகுதி இந்த என்ன முக்கியம்னா வரலாற்று தரவுகள் எதுவுமே இல்லை, இலக்கிய தரவுகளை மட்டுமே கொண்டு அவர் என்ன பண்றாரு, இதை ஒரு இருட்டு போன ஒரு பகுதிக்கு ஒரு வெளிச்சத்தை பயிற்சி அவர் காட்டுறாரு. இந்த புத்தகத்தை உள்நடமாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். களப்பிரர்கள் யார் கேட்டா அவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்த கன்னடர்கள். அச்சுதன் என்பது களப்பிரர்களுக்கு பொது பெயர். களப்பிரருக்கும் உத்தரையரும் என்று சொல்லக்கூடியவர் 2 பேருமே ஒருத்தவங்க தான். கணவர் என்பவர் களப்பிரர் என்பவர் ஒன்று அல்ல, 2 பேரும் வேற வேற. சமயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அவருடைய சமயம் வைணவம். சில போது அவர்கள் எந்த மதத்தை தழுவிருக்கிறார்கள் சொன்னா சைவத்தையும் தழுவிருக்கிறார்கள். களப்பிரர்கள் பாத்தீங்கன்னாக்கா வரலாற்று ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. வேற என்ன ஆதாரம் வச்சு பண்ணலாம்னா இலக்கிய ஆதாரம் மட்டும்தான் இருக்கு. சோழ நாட்டை சேர்ந்த கூட்டுவ நாயனார் களப்பிரர் இனத்தை சேர்ந்தவர். இந்த முதல் மைனேசி தான் கட்டப்பட்டார். இப்படி ஒரு இருண்டு போன பகுதிகளுக்கு வெளிச்சம் பார்த்தியவராக மைனேசி முதல்வராக இருக்கிறார். இது அவருடைய வேறு ஒரு முகத்தை நமக்கு காட்டுகிறது. சரி சரி, வெறும் டேபிள் ஒர்க் மட்டும்தான் இவர் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை. களப்பணியாகவும் அவர் என்ன பண்ணுவாரு, பல்வேறு இடத்துக்கு போவார். நடந்து போய் பல்வேறு இடத்துல கண்டுபிடிப்பார். எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை எனக்கு சனி ஞாயிறு விடுமுறை இருந்தால் பெரும்பான்மை ஆசிரியர்கள் எங்கேயாவது போவோம், இல்ல வேற லீவு நாள்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஏதாவது எக்ஸ்கேஷன் போக வச்சுக்கோங்க, எதை சேர்ந்தா சொல்றேன். ஆனா மைனேசி ஆகட்டும் அவரோடு இருந்த மற்றவர்களால் பிறோ இதை மாற்றி சொல்லக்கூடியவரும் மைனேசியும் நண்பர்கள். பிறோ இதையெல்லாம் மாறுதவியல் மிக முக்கியமான ஆள். அதே போல மைனேசி வரலாற்று ஆய்வுகள் மற்ற விஷயங்களையும் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரும் சேர்ந்து சில ஆய்வுகளை நிகழ்த்திய தகவல்கள் நமக்கு உண்டு. அப்ப இவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, லீவு நாட்கள்ல சும்மாவே இடத்துல எங்கேயாவது கல்வெட்டுல ஆராய்ச்சி செய்வது, கோயில்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பது, கலை சார்ந்த ஆய்வுகளை நிகழ்த்துவது, கூட்டங்களுக்கு போவது, அதுக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களோடு கலப்பயணம் செய்வது, அதான் முக்கியம். இப்படி எல்லாம் இவர் ஒரு சாதாரண செகண்டரி கிரேட் ஆசிரியர் மட்டும்தான், ஒரு இடைநிலை ஆசிரியர். அது மட்டும் அவரோட பல்கலைக்கழகத்தில் கல்லூரியிலும் கிடையாது, ஒரு சாதாரண இடைநிலை ஆசிரியர் தான். அது முன்னாக ஒரு முதல் பாகத்தில் மோட்டார் முதல் பாகத்தினுடைய கடையில இருந்திருக்காரு. பெரியாருடைய பிஎஸ் வந்து பார்த்துருக்காரு. சின்ன சின்ன சில்லறை கடைகள்லாம் பார்த்துருந்தா கடைசியாக ஆரியா வரைக்கும் வராது. அது ரொம்ப முக்கியம். இதை ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா 1961 செந்தமிழ்ச்செடியில ஒரு கட்டுரை கொடுத்தார். கொங்கு நாட்டின் பிராமி எழுத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு இந்த பிராமி எழுத்துக்கள் நான் எப்படி போய் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கட்டுரையா
வந்து எழுதிப்பார். அது ஒரு சின்ன ஒரு வாசகம் நான் படிச்சிருக்கேன். பிறவ ஆண்டு வைகாசி திங்கள் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அதாவது 1961 மே மாதம் 26 பகல் 3 மணிக்கு நாங்கள் கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள அரச ஊரை அடைந்தோம். எங்களோடு வந்தவர்கள் தீவிரவாத டிஎஸ் தீபால், புலவர் சே ராசு, வித்துவான்கள் சென்னியப்பன் மற்றும் பச்சையப்பன். அரச ஊர் ஈரோட்டிலிருந்து பழைய கோட்டை வழியாக 12வது கல்லில் இருக்கிறது. வெயிலும் பகல் வேலை. அந்த ஊர் மலையடிவாரத்தை ஒட்டிய காட்டு வழியாக 100 பயணம் நடந்தது. பாதையில்லாத காட்டு வழி ஆகையால் முச்செடிகளும் கொடிகளும் இடர்பாடுகளும் விளைந்தன. எப்படியோ தட்டு தடுமாறி மலையின் மற்றொரு புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பாறை இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இது மைனேசி தன்னுடைய கடற்பயணத்தை நிகழ்த்திய கஷ்டமான சூழலை சொல்லக்கூடிய அது வேறு சொல்ல ஒரு பாடியான இடம், அதாவது கொடகு என்று சொல்லக்கூடிய இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு குகை. இந்த குகையில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா ஒரு சாசனம், ஒரு கல்வெட்டு, 3 பிராமி எழுத்து சாசனம் இருந்ததை நாங்கள் கண்டறிந்தோம். ஒரு கற்படுக்கை, மற்றொரு கற்படுக்கை ஒரு ஆபத்தான ஒரு குழியை இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. அந்த இடத்தை நாங்கள் கண்டறிந்து பிராமி எழுத்துக்களை வாசித்தோம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய பழைய கோயில்களையும் நாங்கள் கண்டுபிடிப்போம். பல்லவருடைய அமைப்பு அந்த கோயிலுடைய அமைப்பில் இருந்தது. மகிமாலீஸ்வரர் என்ற கோயில் என்பது அந்த கோயிலுடைய பெயர். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தர்மராசரதம் என்னும் கோவிலுடைய விமானத்தை ஒத்ததாக இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கிறது. இது ஒரு கம்பாரிசன் கொங்கு நாட்டில் பல்லவருடைய அரசாட்சி வந்து இருந்துச்சா என்ன தெரியல. ஆனா பல்லவருடைய கோயிலுடைய அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்தத முதல்ல வந்து மயிற்சி தான் வந்து பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா களப்பணியூடாக கண்டறியப்பட்ட ஒரு விஷயம். இந்த களப்பணியோட இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1972 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அமைச்சுக்கிட்டு திருநெல் கொள்கை என்று சொல்லக்கூடிய பகுதியில் பார்சவதார சுவாமிகளை தரிசிப்பது அந்த சிலைகள் மற்ற விஷயங்களை பார்ப்பதற்காகவும் மயிற்சி அவர்கள் களப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களை மற்ற இடங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறத அந்த காலத்துல பாதைகள் இல்லாத இடத்துல கூட அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இதையே வேலையாக வைத்திருக்கிறார். மயிற்சி கடைசிக்கு திருமணம் கூட செய்து கொள்ளல. அவர் சொன்னாங்கன்னா தெரியல. அவருடைய வாழ்க்கையை தமிழுக்காக மட்டுமே அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய சார்புக்காரர். அவர் கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம தமிழை மட்டுமே நேசிச்சு எவ்வளவு கண்டுபிடிக்க போனோம். அது ரொம்ப முக்கியம். நல்லா கல்யாணம் ஆயிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்க கல்யாணம் ஆகாத அது தெரியல. சரி சரி இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேம்போக்கான அளவா இதை வந்து நம்ம கொள்ளலாமா அப்படின்னா இல்ல, ரொம்ப பெருத்தாவும் என்ன பண்ணிட்டாரு ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. சில வரலாற்று ஆசிரியர்களோ அல்லது இலக்கிய ஆசிரியர்களோ மேம்போக்காக சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அவர் ரொம்ப நுட்பமாகவும் ரொம்ப ஆய்வு கூர்ந்து அவர் என்ன பண்றாரு செய்வார். உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லியிருக்கேன். தமிழர்கள் பல அயல் நாட்டுடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை நாம எல்லா விஷயத்தையும் படிக்கணும். பொதுவாக வந்து தமிழக வரலாறு மக்கள் பண்பாடு சொல்லக்கூடிய நீங்க அவர்கள் நிறைய உதாரணமா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வாணிகர்கள் எங்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்கன்னு சொன்னாங்க, எகிப்து, ரோம், கிரேக்கம், சீனம், சாபகம், கலிங்கம் இப்படியான இடங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார்கள், வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் சொல்லி போவார். என்ன பண்றது, இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனா மயிலேசி மட்டும் தான் என்ன பண்றாருனாக்கா ரொம்ப இன்டெப்தா போறாரு. சரிப்பா நீ வந்து இங்கெல்லாம் ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்றீங்க, வாணிக தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது. உதாரணத்துக்கு கணித தேசத்தோடு அவர்கள் வாணிகம் கொண்டிருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வாணிகர்கள் கலிங்க நாட்டில் போய் வாணிகம் செய்தார்கள். அந்த வணிக குழுவினர்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் 150 ஆண்டுகள் வரை அந்த கல்வி வாணிகம் செய்திருக்கிறார்கள் என்று மயிலேசி எழுதுகிறார். சரி சார், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அங்கு இருக்கக்கூடிய அத்திகும்பா கல்வெட்டு இதை நிறுவுகிறது. அத்திகும்பா கல்வெட்டு யாரு பண்ணது அப்படின்னு சொன்னா காரவேலன். அங்கு போதே ராஜா காரவேலன் வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, தமிழர்கள் வந்து வணிக சாத்தாக வணிக சாத்தாக வரக்கூடியவர்களை நமக்கு வந்து வியாபாரம் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு கொடுத்தாங்க. அப்ப அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தமிழர்கள் அந்த கணித தேசத்தோடு வாணிகம் செய்யக்கூடிய விஷயத்தையும் அதிமுக கல்வெட்டை கொண்டும் காரவேலனுடைய கல்வெட்டை கொண்டும் அவர் என்ன பண்றாருனாக்கா மயிலேசி தெரிவிக்கிறார். அப்ப மேம்போக்காக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிக ஆழமாக ஒரு தர்க்கபூர்வமாக நிறுவனத்திலே மயிலேசியினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. வினாதர் சொல்லலாம். நீங்க சொல்லியிருக்கனால ஒரே சொல்லலாம். சரி, இது மேம்போக்காக
முடியும் கதையுடைய மைலேஜினுடைய கதையில ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா நெய் கூடத்தை கைவிடுதல் அப்படின்னு ஒரு கதை சரியாதா? சரி, அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொய் சொல்லக்கூடியவர்கள் பொய் சொன்னையா இல்லையா அப்படிங்கிறத சுட காட்சியை நெய் என்ன பண்ணுவாங்க கைவிடணும். நெய் அந்த குடத்தை சுட காட்சியக்கூடிய நெய்க்கு வந்து நான் தப்பு பண்ணாத தெரியுமா? தெரியாது. யாராலும் என்ன பண்ணலாம் அது சுடதான் செய்யும். அது ஒரே ஒரு கதை தமிழ் மாணவர்களுக்கு தெரியும். குழந்தை தம்பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் அவர் யார் அவர் ஆமா இலங்கை போனாரு. அவர் முதல்ல இருக்கிறாரு அவர் பார்த்து சொல்லி நீங்க சொல்லுங்க ஒரு நடத்துக்காக நீங்க எவ்வளவு போராடி அவர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் சரியா? தஞ்சாவூர் பகுதியில் அவர் என்ன பண்ண மடத்தை வந்து தங்குறாரு. மடத்தில் இருக்கக்கூடியவங்க அவர் மேல எவ்வளவு இல்லாத போறாரு சொல்லி ஒரு பொய்யை சுமத்தாங்க. அப்படி சுமத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, சரி நீ பொய் சொன்னீங்க வந்து மடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அவர் மீது சுமத்தி இருக்கக்கூடிய பொய் வந்து பொய் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? இது மாதிரி காட்சியை நீங்க என்ன பண்ண கூட என்ன பண்ணுவா அவர் ஏற்கனவே வந்து தெரியல. ஆனா இந்த கையை வந்து உள்ள விடுறது கையை தான் போயிடும். தம்பிரான் சொல்லக்கூடியது அந்த மனத்தில் இருந்தா ஒரு பட்டத்தை எல்லாரும் குட்டி தம்பிரான் பெரிய தம்பிரான் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த தம்பிரான் தம்பிரான் சொல்றது அப்படி இது கூடங்க கூடுது போகுது அப்படின்னா என்ன ஆகிடுதுன்னா குடவனா சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு செஞ்சு போகுது. அப்ப அந்த கூழான வாங்கிய கை என்பதனால அவர் கடைசி என்ன கூடதை தம்பிரான் என்ற பெயர் வந்ததுனால மைசி நிறுவல் இந்த வழி போட்டதுனால இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிடுறாரு. மற்ற தமிழ்நாட்டில் வழி சொன்னதுனால இனிமேல் நான் இருக்க மாட்டேன் இலங்கைக்கு போனோடனே அங்க போய் நிர்வாகி வெள்ளையப்ப முதலியார் என்று சொல்லக்கூடிய போனவர்கள் தேர்தல் ஆண்டுகிறார். அவர் டச்சு மொழியை கற்றுக்கிறாரு. போர்ச்சுகீசருடைய மொழிகளை எல்லாம் கற்றுக்கிட்டு யாழ்ப்பாணத்தில் பெரிய செல்வந்தராக இருந்த வைத்திய செய்தியாக போனவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பாடம் சொல்லிட்டார். அப்போ ஒரு வரலாற்று நிகழ்வை வரலாறாக மட்டும் சொல்லாமல் ஒரு கதை போக்காக சொல்லக்கூடிய மரபும் என்னவா இருக்குது என்று சொன்னால் அவருக்கு கைவந்திருக்கிறது என்பதை நீங்கள் இந்த முன்னாள் நான் நிறைவாக வந்துட்டேன். மீண்டும் பார்க்க முயற்சி என்பது அவருடைய ஒரு மிக சிறந்த ஒரு அவருடைய ஆழ்வை நான் முடிச்சிடப்பா. மீண்டும் பார்க்கக்கூடிய முதல்வர் என்று கூட பயிற்சி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு விஷயத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல பயிற்சி அடிச்சிருக்க ஆளே கிடையாது. எப்படி பாருங்க தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்தவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது இது ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா துளுநாட்டு வரலாறு பேசுறீங்களா? துளுநாட்டு வரலாறு நமக்கு ஒரு மிக முக்கியமான புத்தகம். மைலேஜ் ஒரு 80 பக்க அளவுலாம் இருக்கும். ஒரு கிரவுண்ட் சைஸ் புத்தகம். முடிஞ்சா யாராவது அவருடைய தொகுப்பு நூல்கள் வந்துச்சு அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா நான் வச்சிருக்கேன் சாமி போட்டது நல்ல விஷயம். இதுல குழுவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. கன்னட மொழியை வச்சுனா நீங்க ஸ்கிரிப்டை உருவாக்கி இன்னைக்கு கூட குழுவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. அது வந்து நம்ம இந்த புரோதி மொழி சொல்லுங்க அந்த மாதிரி வந்து இவங்களாம் உருவாக்கக்கூடியது கன்னடத்தினுடைய ஸ்கிரிப்டை வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் போன்ற சில தரவுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த மொழி பயிற்சி அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. துளுநாடு அல்லது தொங்கான நாடு என்று சொல்லக்கூடிய நாடு எது என்பதை பற்றி அந்த முதல்ல அவர் விவரிக்கிறார். துளுநாட்டினுடைய முக்கியமான ஊர்களாக இருக்கக்கூடிய செல்லூர், வாழி, எழிமலை, வாகன பெருந்துறை போன்றவற்றையும் சில பாடல்களுடைய அடிகளை கொண்டு விவரிக்கிறார். நன்னனுடைய வரலாறு, கடற்குத்தி குருவர்கள், பசும்பூர் பாண்டியன் ஆகிய இந்த அரசர்களை பற்றியெல்லாம் கூறிவிட்டு அவர்களுக்கு எப்படி சண்டை நடந்ததை போர்களை பற்றி அவர் விவரிக்கிறார். இறுதியாக துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு அவர் பேசுவார். பெரும்பாலும் பயிற்சி அஞ்சலி தும்பி அப்படின்னு ஒரு புத்தகம் அதெல்லாம் வந்தது அப்படியே தனியாக பேசிட்டார். அதில் அவருடைய சொல்லாட்சி கட்டுரைகளை நீங்க தனியாக நீங்க படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே மீட்டுருவாக்கம் செய்ததுக்கு இந்த துளுநாட்டு வரலாறு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக மைலேஜியை நீங்க பார்க்கலாம். சரி, நான் நிறைவாக சொல்லிக்கிறதுனால முடிக்க போறேன். மைலேஜி இவ்வளவு விஷயங்கள் மட்டும் பண்ணல. அவங்க நல்ல சிறுகதை ஆசிரியர் பல பேர் தெரியாது. கொடுக்காட்டும் ஒரு சிறுகதை சிறுகதைகள் அடங்கலாம் அடங்கலையான்னு வச்சிருக்காரு. ஆனால் அது 1926 சஷ்டி பத்திரிகை அவர் எழுதியிருக்காரு. செய்ஷ்ணவான் ஒன்று எழுதியிருப்பார். இது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சிறுகதை அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி நல்ல
மொழிபெயர்ப்பாளர். மலையாளத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள அவர் மொழிபெயர்த்திருக்கிற விஷயங்கள் பார்ப்பா. கண்ணன் ஆட்சி என்று சொல்லுற ஒரு கவிதையை அவர் மொழிபெயர்த்திருப்பார். இது மட்டும் இல்லாம அவர் சமூக அக்கறை கொண்டவர். அதான் அவருடைய இன்னொரு சமூக அக்கறை என்ன சார் பார்த்தீங்கன்னா, மொழி போராட்டத்தில் இந்திய எதிர்ப்புல அவர் 1936 கலந்துக்கிட்ட ஒரு பெரிய மனிதர். ஒரு தமிழறிஞராக இருந்தாலும் கூட அவர் விதிக்கு எதிராக இருந்து செயல்பட்டதை பற்றி நாம் இந்த நேரத்தில் பார்க்கணும். அவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய உறுப்பினராகவும் அவர் பணியாற்றிருக்கிறார். தமிழக வரலாற்று கழகம் மற்றும் தமிழ் புலவர் குழு இதையும் ஐஎஸ்சி அவர்கள் இருந்து தமிழர்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். இவ்வளோ விஷயங்களையும் செய்த ஒருவராக இருப்பதால தான் அவரை நாம் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நினைக்கணும்னு சொல்றோம். ஏற்கனவே 11 வரலாற்று ஆய்வு நூல்கள், 8 இலக்கிய ஆய்வு நூல்கள், 5 கலை இலக்கிய ஆய்வு நூல்கள், 4 சமய ஆய்வு நூல்கள், 5 பொது நூல்கள், இதோட சேர்த்து ஏராளமான ஆய்வு சொல்றீங்க. இவ்வளவையும் தன்னை 80 வயசுக்குள்ளார படைத்திருந்தவர் மைனசிங் அவர்கள். 1961 அவருடைய மணி விழாவின் போதுதான் கணபதியாவுடைய தலைமையில் அவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய பட்டத்தையே கொடுக்குறாங்க. மைனசிங் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல பட்டத்தை பெற்றிருந்தாலும் கூட இந்த பட்டம் வந்து தனது வயசுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாக இறுதி வரை அவர் கருதினார்கள். மைனசியை பற்றி நாம் சொன்னா 2 வரையில் அவர் சொன்னோம். நாம் தமிழர்களாகிய நாம் தாழாமல் இருப்பதற்கு அவர் தன்னை தாழ்த்திக் கொண்டவர். நமது பெருமைகளை ஆய்வு நோக்கி விரித்துரைத்தவர். நமது சுய அடையாளம் தமிழ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். வாழ்க்கை பயிற்சி. நன்றி. நீங்க ரொம்ப அவங்களோட எதிர்பார்த்த சான்றிதழ் கொடுக்கும் நிகழ்வு அப்படியே வரிசையா வந்து வாங்கிடுங்க. சான்றிதழ் கொடுத்த பின்னாடி முறையாக நன்றி உரை சொல்லப்படும். அப்புறம் ஐயா